guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 12th NCERT லைன் பை லைன் சீரீஸ் நீட் பயாலஜில பயோட்டிக் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்பிரீடிங் டிவைசஸ் தானே, எஸ், அவுட்பிரீடிங் டிவைசஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ், அதாவது நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து சேஃபா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து அமோர்ஃபோஃபாலஸ் ஃப்ளவர். அமோர்ஃபோஃபாலஸ் ஃப்ளவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் அண்ட் டாலஸ்ட் ஃப்ளவர். அவங்க ஃப்ளவர்ல வந்து எக்ஸ் வந்து இன்செக்ட்டோட எக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால சேஃபா வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மாத் அண்ட் பிளான்ட் யூகா. ஸோ எமாத் அப்படின்ற ஒரு இன்செக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட எக்ஸ வந்து யூகா ஃப்ளவர்ல இருக்கிற ஓவரியோட லோக்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து மாத் மூலமா பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இப்படி மாத்ல இருக்கிற லார்வா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சீட்ஸ் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது வந்து சம் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஒன்று அமோர்ஃபோஃபாலஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாத் அண்ட் த பிளான்ட் யூகா. ஸோ அவுட்பிரீடிங் டிவைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பேராவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். நார்மலா பார்த்தீங்கன்னா முக்காவாசியான ஃப்ளவர்ஸ் என்னன்னா ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளவர். அது என்ன ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளவர்னா, ஒரு ஃப்ளவர்லயே மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரே ஃப்ளவர்லயே இருக்கிறதுனால செல்ஃப் பாலினேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாவே நடக்கும். ஸோ செல்ஃப் பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சுமே ஃப்ளவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்காது. ஸோ ஜெனட்டிக் வைஸ் பார்க்க வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ ஒரு ஃப்ளவர்ல ஒரு சேஞ்ச் ஜெனட்டிக்கலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் பாலினேஷனால மட்டும்தான் அப்படி வந்து பண்ண முடியும். ஸோ கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், ஆட்டோகேமி, கெட்டனோகேமி, செனோகேமி, இது எல்லாமே டீட்டெயிலா ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிராஸ் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்? அண்ட் மெயினா எனக்கு செல்ஃப் பாலினேஷன் வந்து ப்ரிவென்ட் ஆகணும். அப்படி ப்ரிவென்ட் ஆனாதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன் வந்து இருக்காது. ஸோ இந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்காம இருக்கணும் அப்படின்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது ஒரு பிளான்ட்ல ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்னொரு சைட்ல வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ். ஸோ ஈஸியா வந்து நமக்கு கிராஸ் பாலினேஷன் நடக்கும். செல்ஃப் பாலினேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்ல இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, ஒரே ஒரே ஃப்ளவர் வந்து, அதாவது ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளவரா இருந்தாலுமே அவங்களோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி இருந்தது அப்படின்னா ஈஸியா வந்து நடக்கும் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இது ஒரு சைட் ஆஃப் எக்ஸாம்பிளா எடுத்திருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்திருப்பாங்க. இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஒரே பிளான்ட்ல இருக்கு அப்படின்னு, அதாவது கேஸ்டர், மேஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி கிராப்ஸோட ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா ஆட்டோகேமி வந்து பிரிவென்ட் ஆகும். பட் கெய்டனோகேமி கிடையாது. ஆட்டோகேமி, கெய்டனோகேமியை பத்தி டீட்டெயிலா வீடியோல நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்ப பப்பாயா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம ஆட்டோகேமியும் ப்ரிவென்ட் பண்ணலாம், கெய்டனோகேமியும் ப்ரிவென்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ டைப் 1 மார்க் நான் எழுதிக்கிறேன். எம்சிக்யூ டைப். ஸோ ஜென்ரலா இதுதான் வந்து அவுட்பிரீடிங் டிவைஸோட கான்செப்ட். இன்பிரீடிங் டிப்ரெஷன்ல இருந்து ஒரு பிளான்ட் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.